பேர் சொல்லுவாங்க. ரசூலா என்ன பண்றாங்க, ஒரு நாள் உட்காந்து துவா செய்யறாங்க. துவா செய்யும் போது என்ன பண்றாங்க, யா அல்லாஹ் யமனுக்கு அருள் புரியுங்கிறாங்க, ஷாமுக்கு அருள் புரியுங்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லும் போது அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு இருக்கிற ரியாத்துங்கிற ஊர் இருக்குல்ல, அந்த ஊரை சேர்ந்தவர். ரியாத்துடைய பழைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நஜிது. அப்ப அங்க உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, யார் சொல்லலாம் நஜிதுக்கு அப்படிங்கிறாரு. சொன்ன ரசூலா எதுவுமே கேட்காம இருக்கிறாங்க. திரும்ப ரசூலா ஷாமுக்கும் யமனுக்கும் துவா செய்யறாங்க. திரும்பவும் அவர் கேட்கிறாரு, யார் சொல்லலாம் நஜிதுக்குங்கிறாரு. 3 தடவை அவர் கேட்டு ரசூலா பதிலே சொல்ல. 3வது வேளைக்கு மேல அவர் கேட்ட உடனே ரசூலா சொல்றாங்க, நஜிதா அது சைத்தானுடைய கொம்புங்கிறாங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நஜிதுங்கிற ஊரை பார்த்து ரசூலா என்ன சொல்லிட்டாங்க, சைத்தானுடைய கொம்புன்ட்டாங்க. அங்கதான் சைத்தானுடைய கொம்பு முளைக்கும்ங்கிறாங்க. ஃபித்னாக்கள் அங்கதான் தோன்றுங்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, சவுதி அரேபியாவை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், தௌஹீதுடைய பூமி அப்படி இப்படிமோ ஹாலோவின் கொண்டாடிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே கொடூரம் என்ன, சைத்தானுக்கு விழா கொண்டாடுறாங்க. பேய் வேஷம் போட்டுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி எல்லாம் சுத்துறதா இருக்கட்டும், அங்க ஃபுட்பால் மேட்ச் நடத்துறதா இருக்கட்டும், ரெசல்மேனியா நடத்துறதா இருக்கட்டும், ரெஸ்லிங் நடத்துறானுங்க. அது மாதிரி எல்லா அநியாயமும் எங்க பண்றானுங்க, சவுதியில உள்ள ஒரு குறிப்பிட்ட ஊர்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாமே ரியாத்துல தான் நடக்கும். அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, சைத்தானுடைய கொம்புன்னு அந்த இடத்த மென்ஷன் பண்ணாங்க. இப்ப என்ன பண்றாங்க, சவுதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆலிம்கள் சில பேர் இருப்பாங்களே, அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து காட்டுவாங்க. நஜிதுனா நஜிது இல்ல, நஜிதுக்கு மீனிங் என்ன தெரியுமா, அது மேட்டு நிலம்னு அர்த்தம். அப்ப மேட்டு பகுதியா என்ன இருக்குது, ஈராக் தான் இருக்குது. அப்ப ஈராக்ல தான் ஃபித்னா தோன்றும் அப்படின்னா, ஈராக் திரும்பி பார்த்தா ஈராக்ல ஒண்ணுமே இல்ல. பஞ்சத்துல இருக்கிற ஒரு ஊரை பார்த்து திருப்பி விடுறாங்க. ஆனா யதார்த்தத்துல நஜிதுங்கிறது எதை குறிக்குது, ரியாத்தை தான் குறிக்குது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாற்று விளக்கம் கொடுக்கறதுக்கு வழியே இல்ல. ரசூலுக்கு எக்ஸாக்டா ஒரு இடத்த சொல்லிட்டாங்கன்னா அந்த இடம் கரெக்டா இதாயிருது. அதே மாதிரிதான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் தோன்றதை பத்தி ரசூலா எங்க சொல்றாங்க, அவர் மதீனாவுடைய குடிமகனா இருப்பாரு, மக்காவுக்கு வருவாரு, மக்காவுல வந்து பையத்து செய்யப்படுவாரு, அதுக்கப்புறம் படையை உருவாக்குவாரு, அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாருன்னு இவ்வளவு முன்னறிவிப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஈசா நபியை குறிச்சு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, டமாஸ்கஸ்ங்கிற ஒரு ஊர்ல வெள்ளை மினாரா இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல அங்க வானத்துல இருந்து இறங்குவாரு, இன்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அவர் முடியில இருந்து தண்ணி சொட்டும்னு இவ்வளவு விஷயம் எக்ஸாக்டா ரசூல்லா சொன்ன பிறகு இதுக்கு மாற்று விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இந்த போலி நபிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துப்போம், இவருடைய ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, இவர் எந்த வழியில வருவார் அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா என்ன சொல்றாங்க, என்னுடைய வழி தோன்றல் அப்படிங்கிறாங்க. ஃபாத்திமாவுடைய வழியில வருவாரு, ஹசனுடைய வழியில வருவாருன்னு இவ்வளவு முன்னறிவிப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஹதீஸ். இப்ப இதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இன்னைக்கு யாருக்காவது உங்க பார்ட்னருடைய பார்ட்னர் பேர் தெரியுதா அப்படின்னு கேட்பாரு. இப்ப நீங்க அதாவது போன நூற்றாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்காவுடைய அந்த மக்கால முதல்ல அந்த இஸ்லாமிய ஆட்சி வீழ்ற அந்த டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டைம்ல வந்து ஷரீஃப் அல் ஹுசைன் ஒருத்தர் மக்கால ஆட்சி பண்ணிட்டு இருந்தார், அமீரா இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஹுசைனி, ஹுசைன்களிலான வழியில வந்தவர். அவர் அஹ்லுல் பைத். இன்னைக்கு ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அரச குடும்பம் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஹ்லுல் பைத். இப்படி நிறைய பேர் அஹ்லுல் பைத் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நதுவத்துல் உலமான்னு சொல்லிட்டு ஒரு உலமா சபை இது இருக்குது,